நான் பிறமொழி பாடல்களில் இருந்து காப்பியடிக்க காரணமே இவர்கள்தான். ரகசியம் பகிர்ந்த தேவா. தமிழ் சினிமாவில் 80களில் இறுதியில் அறிமுகமாகி மிகப்பெரிய அளவில் ஏற்றம் கண்ட இசையமைப்பாளர் தேனிசை தென்றல் தேவா. 90களில் ரஹ்மான் மிகப்பெரிய அளவில் ஹிட் கொட்டிருந்த போதிலும் தேவா தனக்கென ஒரு ரூட்டை போட்டுக்கொண்டு வெற்றி நடை போட்டு கொண்டிருந்தார். 90களில் ரஜினி, கமல், விஜய், அஜித், பிரசாந்த் என பல முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு இசையமைத்து உச்சக்கட்டத்தில் இருந்தார். ஆனால் காலம் செல்ல செல்ல அவரின் பல ஹிட் பாடல்கள் பிற மொழி பாடல்களில் இருந்து காப்பி அடிக்கப்பட்டவை என்பது தெரிய வந்தது. இது சம்பந்தமாக அவரை ட்ரோல் செய்யும் பதிவுகளும் அவ்வப்போது வெளியாகின. இந்நிலையில் அது பற்றி பேசியுள்ள தேவா, என்னிடம் பாடல் கம்போசிங் வரும்போதே இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் ஏதாவது ஒரு ஹிட் பாடலை எடுத்துக்கொண்டு இதே போல வேண்டும் என்பார்கள். அதனால் நான் அவர்கள் கேட்டதை போட்டு கொடுத்து விடுவேன். பிற்காலத்தில் யூடியூப், வாட்ஸ்அப் எல்லாம் வரும் என்று நான் நினைக்கவில்லை என ஜாலியாக பேசியுள்ளார். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.